இந்த ஃபுட்டேஜ் நீங்க பார்த்தே ஆகணும். பாருங்க. சிங்கிள் ரோடு இதெல்லாம் நம்ம ஊர் மலை மேலே ஓட்டுற மாதிரியே இருக்கு. கரெக்டாக தான் போறேன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஆனக்குளம் இங்கே தான் யானைகள்லாம் அந்த காட்டில் இருந்து வந்து இறங்கி குளிக்க வருமா. தண்ணி கிளாஸ் இருக்குல்ல. மூணார் வரைக்கும் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இது அடுத்த மூணார்ல இருந்து ஆனக்குளம் போகிறோம். ரூட் 48 நம்ம சேனல். போலாமா? போலாம். வெளியில நல்லா இருக்கு, ஆனா இங்க ரோடு படு மோசமா இருக்கு. ஆனைக்குளம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு சின்ன, எப்படி சொல்லலாம், இன்னும் அந்த அளவுக்கு ஸ்பாயில் ஆகாத ஒரு இடம். இந்த ஹிடன் ஜெம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சொல்ல முடியாது. பட் ஒரு ஹாஃப் டே விசிட் மாதிரி தான் அந்த இடம். அந்த இடத்துக்கு போனீங்கன்னா நீங்க ஆக்சுவலி வெயிட் பண்ணணும். அந்த ஒரு ரிவர் பெட் இருக்கு, அந்த இடத்துல நீங்க வெயிட் பண்ணி அந்த இது போய் நம்ம பார்க்கலாம். லக் இருந்துச்சுன்னா பார்க்கலாம். அது என்ன சொல்றாங்கன்னா, அந்த இடத்துல குறிப்பிட்ட இடத்துல வந்து பூமி கீழே இருந்து பபிள்ஸ் மாதிரி வருதுங்கிறாங்க. போய் பார்த்தா என்னன்னு தெரியும், நான் நேர்ல போனதில்லை. அந்த மாதிரி வர்ற அந்த இடத்துல இருந்து வர்ற தண்ணி பார்த்தோம்னா பயங்கர மினரல் ரிச்சா இருக்கும். அது வந்து அந்த யானைகள் வந்து அது குடிக்கிறதுக்கும் அதுல இருக்கிறதுக்கும் வரும்னு சொல்றாங்க. உண்மை நிலவரம் என்னவென்று தெரியவில்லை. நாம் அங்கு சென்று கள ஆய்வு செய்து முடிவு செய்து கொள்வோம். வாருங்கள். முன்ன நான் ஒரு 4-5 years முன்னாடி நான் வரும்போது பார்த்துருக்கேன். ஆக்சுவலி இந்த ரோடு வந்து ரொம்ப மெயின் ரோடா இருந்தது. இதுதான் கனெக்டிவிட்டியில மெயின் ரோடு. ஏன்னா அந்த பக்கம் நம்ம வரும்போது இன்னொரு ப்ரீவியஸ் வீடியோல ஒன்று பார்த்துருப்பீங்கல்ல, அந்த ரோடு வந்து அந்த அளவுக்கு இல்லை. அது அப்பதான் பில்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த ரோடு அதை முடிச்சுட்டு இப்ப இதை பில்ட் பண்றாங்க போல. அடடா, பார்த்துக்கிட்டே போனா இங்க பள்ளத்தில் விட்டுருவேன். ரோடு பார்த்து ஓட்டணும். அதனால இது வந்து இப்ப பில்ட் பண்றதுனால ரோடு கொஞ்சம் மோசமா இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு சரியா தெரியல. விஷயம் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன், தெரியாதவங்களும் தெரிஞ்சுப்போம். நிறைய வேலை தான் நடக்குதுங்க. எதிர்வெயில் வேற அடிக்குது. உங்களுக்கு லேர் அடிக்கும் போல. எக்ஸ்பல்ஸ் 200 புதுசு. 400 தெரியல. பள்ளிவாசல் இந்த ஏரியா பேர். இங்க இருந்துதான் அட்டுக்காடு வாட்டர் ஃபால் போகணும். இங்கதான் கீழன்னு நினைக்கிறேன். திங்க் ஸோ. இது பள்ளிவாசல் ஷாப். ரூட்டு சரியா தான் போறேனா நினைக்கிறேன். மக்கள் யாராவது இருந்தா கூட கேட்டுக்கலாம். செட்டன் பைக்ல போறாரு, அவர்கிட்ட கேட்க முடியாது. எங்க சாமி இருக்கு? இங்கதானா?
ஆமா, இதை நான் பார்த்துருக்கேன். தப்பா போறோன்னு தெரியலையே. சரி, ஆனைக்குளம் எப்படி போலாமா? ஆனைக்குளம் குளம் ஸ்ட்ரைட். கரெக்டு தான், கரெக்டா தப்பா வந்திருக்கும். ஆனை இறங்குதோ இல்லையோ அதை பார்ப்போம் நம்ம போய். இதுதானே? ஆமா, இதுதான். இந்த ரோடு தான் இருக்கணும், வேற வழி இல்லை. 6 கிலோமீட்டர் போகணுமா? பார்ப்போம். இங்கே இவ்வளோ ரூம்ஸ் இருக்கு. சிங்கிள் ரோடு. இதெல்லாம் நம்ம ஊர் மலை மேல ஓட்டுற மாதிரியே இருக்கு. கரெக்டா தான் போறேன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். டைம் வந்து 11:50. இப்ப இங்க வந்தோன்னு வேர்க்குது, கூலிங் குறைஞ்சிருச்சு, சரல் குறைஞ்சிருச்சுங்க. ஆனா இந்த இடத்துல வந்தோன்னே சர 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 சரன்னு குறைஞ்சிருச்சு. கொஞ்சம் பெண்டு போடுறத குறைக்கணும்னு நினைக்கிறேன். இவெல்லாம் அங்க இருந்தா வருவாங்களோ தெரியலையே. வண்டிங்க போகுது, வீடுகள் இருக்கு, மனிதர்களை காணவில்லை. ஊரே பந்தா ஹர்த்தால்னு சொல்லுவாங்க கேரளால. அந்த ஸ்ட்ரைக்கா ஒன்றும் புரியலையே. நம்மளே நின்று ஒரு மேப்பை போட்டு பார்த்துருவோமா? ஏன்னா நம்ம பாட்டுக்கு நின்றுட்டு ஊரை சுத்தி நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கோம். வச்சுட்டு எங்கேயாவது போய் நின்று போறோம் நம்ம. அதெல்லாம் இப்ப நம்ம பார்க்கணும். இங்க ஒரு ரைட் ஒன்று வருவோம், ஆனக்குளம் போறதுக்கு. பார்ப்போம். காட்டுமம் ஹில்ஸ். ஆளே இல்லையே, இவ்வளவு பேர் இங்க வந்து தங்குறாங்களா தெரியல. Where is the right? இந்த ரைட்டு தான் போல. மண்குளம் 17. ஆமா, கல்லாறு மண்குளம். ஒரு வழியா புடிச்சிட்டோம். ஏறத்தான் செய்யுது அந்த கடைக்காரர் சொன்ன மாதிரி இல்ல. ஆனா என்னன்னு எது நடுவுல வந்தா கூட நம்ம தப்பிக்க முடியாதோ. சரியான ஸ்டீப்பா தான் ஏறுது. கேமராக்கு கரெக்டா ஆங்கிள் தெரியுதா என்னன்னு தெரியல. ஆனா அந்த ரைட் ஒண்ணு திரும்பணுமே, அந்த ரைட்ல இருந்து ஏறிட்டே இருக்கு ரோடு, ஸ்டீப்பா ஏறிட்டே இருக்கு. அதாவது வேகமா வந்தா நம்மள் டுமில் தான் இங்க. ரோட்ல ஒருத்தர் இல்ல, மேல ஒரு வீடு இருக்கு, நான் மட்டும்தான் போறேன். அதான் இங்க ஒருத்தர் வராது. லோக்கல் ஆளுங்க தவிர வேற யாரும் இல்ல. ஃபாரஸ்ட் போட்டிருக்கு. ஏறுதுங்க ரோடு.
ரோடு மேல மேடு, மேடு மேல வீடு, வீட்டுக்குள்ள யாரு, ஆனக்குளமா மண் குளமான்னு தெரியல. மண் குளம் பக்கத்துலதான் ஆனக்குளங்கிறாங்க. பார்ப்போம், போய் பார்ப்போம். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த ரோடு. ஆனா சூப்பா. ஊர் பேர் என்ன? அப்படிதான் படிச்சான்னு நினைக்கிறேன், தெரியல. என்ன இது, கோயில் ஃபங்க்ஷனா? சூப்பரா இருக்குல்ல ஃபாரஸ்ட் ஏரியா. ஃபாரஸ்ட் ஏரியான்னு சொல்ல முடியாது, நார்மலா நேச்சுரலாவே இந்த மாதிரி வெஜிடேஷன் தான் இருக்கீங்க. நெஸ்ட் நெஸ்ட் ஆலிவே காட்டேஜ். எப்போ எம்மா அம்மா ரூட்டா இருக்கு. மேடு 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 மேடுன்னு ஏறினே போகுது. அதாவது வாட்டர் ஃபால் வேற இந்த பக்கம். ஐயோ, பாத்தீங்களா? ஒயிட்டா ஃபேர் அண்ட் லவ்லி மாதிரி போகுது. எப்போ இந்த இடத்த பார்த்தாச்சு. அடுத்து நம்ம ஆனக்குளம் போறதுக்கு பார்ப்போம். இறங்குறது போதும்னு இருக்கு போல. இந்த இடம் வந்து டெஃபினட் வர்த்துங்க, சான்ஸே இல்லை. இ-கார்ட் டெலிவரி. அங்க ஃபுல்லா ஃபாரஸ்ட் சுத்துற மாதிரி சுத்திட்டு இருந்தோம்.
ஈகோ டூரிசம். ஃபுல்லா கிரீனரி, டீ எஸ்டேட். என்ன? ஓ, 4.5 கிலோமீட்டர். 2 கிலோமீட்டர் வரை போயினுக்கிறோம். சரியான ஸ்லோப்பு. எப்போ பாருங்க எப்படி இறங்குது பாருங்க. பைக் ஏறுமான்னு தெரியலையே மேல. ஐயோ, அதுக்குதான் ஜீப் நிறைய ஓடுதீங்க. இப்பதான் தெரியுது ஏன் இதுக்கு 1.25 மணி நேரம் வர்றதுக்கு கொடுத்தானுங்கன்னு. இப்படி எல்லாம் ஸ்லோப் இருந்தா எப்படி வர்றது? அரியான் ஸ்பைசஸ் அண்ட் காஃபி ஹவுஸ். நம்ம தண்ணி கட்டியா மட்டும் ஒர்க் பண்ண வரோம். நம்மளே என்ன ஃபேமிலியோட வர்றவங்களுக்கு தான் இந்த பண்டிக்குணல் ஸ்டோர். செம்மையா இருக்கு இந்த ஏரியா. ஐயோ, ஆள் நடமாட்டமே இல்லைங்க. பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. இவ்வளவு தூரம் விளாக் பண்ணிட்டு வரானே, பாத்தீங்களா யாராவது இருக்காங்களான்னு? யாரும் கிடையாது. ஆனக்குளம் லெஃப்ட், மண்குளம் லெஃப்ட், மூணார் ரைட்டா. ஒரு 2 நிமிஷத்துக்கு ஏறுது, 3 நிமிஷத்துக்கு இறங்குது, 4 நிமிஷத்துக்கு ஏறுது, 5 நிமிஷத்துக்கு இறங்குது. மாறி மாறி வருது. வேற எந்த வண்டியுமே பார்க்க முடியல. பிரைவேட் வெஹிக்கிள்ஸ், ஜீப் மட்டும்தான் இருக்கீங்க. காருக்கு புல்லிங் பவருக்காக தான். ஓகே, டைகர் கேவை போய் பார்த்து நம்ம என்ன பண்ண போறோம்? இறங்கினே இருக்கிறோம். இதெல்லாம் ஏறணுமே திரும்ப. இவ்வளோ இறங்குறோம், இவ்வளவும் ஏறணும். கிளச்சா பிச்சா வண்டி ஜொயின்னு போகுது. அவர் போயிட்டாரு. அடுத்து நம்ம பறந்து போவோம். பறந்து போன்னு ஒரு படம் கூட வந்துச்சு. வள்ளியதாயிட்டு ரூட்டா இருக்கு. போங்க. நானும் போறேன் 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 போய்கிட்டே இருக்கேன். இன்னும் எவ்வளவு வரும்னு தெரியல. பாருங்களேன், இங்கேயும் வீடு சூப்பரா இருக்குல்ல. அதான் செம்மையா இருக்கு வீடு. இதோ வந்துட்டாங்க எல்லாம், வந்துட்டாங்க எல்லாம், வந்துட்டாங்க எல்லாம். இதத்தான் ஏதோ சிப்லைன்னு அதோ ஏதோ மண்குளம் அட்வென்ச்சர் சிப்லைன். இப்போ ஒரு ஊரை தாண்டி வந்தோம். என்ன ஊருன்னே தெரியல. பஸ் பாத்தீங்களா? ஒரே ஒரு பஸ் தாங்க வந்துச்சு நடுவுல. ஆனக்குளம் மண்குளம்னு நானும் போயினுக்கிறேன். எங்க போயினுக்கிறேன்னு எனக்கும் தெரியல. அடடே,
ஊர் மக்கள் எல்லாம் குவைத்துல வேலை செஞ்சிருப்பாங்க போல இருக்குல்ல. ஆமா, அங்க இருந்து தாண்டி இதெல்லாம் மண்குளம் தான். தூரம் கம்மி தான், ஆனா பெண்டு பெண்டு கிழியுது. ஆமா, திடீர்னு கிளச் பிளேட் ஸ்மெல் வர்ற மாதிரி இருந்துச்சு, அதான் பார்த்தேன். நான் அந்த அளவுக்கு இறக்கி ஓட்டி இருக்கோம், இறங்கி இருக்கோம், ஏறி இருக்கோம். எங்கடா இருக்கு ஆனக்குளம்? நானும் ஆனக்குளம் இருக்குன்னு வரேன். பஸ் ஸ்மெல்லோ. பஸ் எப்படி இறங்குது பாத்தீங்களா கீழே? நம்ம கீழே இறங்கிட்டு இருக்கோம், இது பிளாட் சர்ஃபேஸ் கிடையாது. அங்க இருந்து மலை மேல இருந்து இறங்குது பஸ். மறுபடியும் போடா. வாட்டர் ஃபால் நேரா குவைத் சிட்டி ரைட்ல, ஆனக்குளம் ரைட்ல. இன்னுமாடா? ஸ்டீப் டிசென்ட் கோ ஸ்லோ. சர்தான். ஐயோ, 4-5 மலை ஏறி இறங்கிருக்கோங்க. இது இன்னும் போயிட்டு தான் இருக்கேன். அண்ணன் ஒதுக்கி இடம் கொடுத்துட்டார். இனிமே நம்ம சிட்டா பறப்போம். சிட்டா எங்க பறக்குறது? சிட்டா போயிட்டு தாங்கிறேன். ஆனக்குளம் நேரா 6th மைல் 50th மைலா? என்னங்கடா இது? ஆனக்குளம், வேர் இஸ் தி ஆனக்குளம்? இங்கதானா? இதான் அந்த ஆனக்குளம். அந்த தண்ணி பாருங்களேன் எவ்வளவு கிளியரா இருக்கு அந்த பக்கம்லாம். எவ்வளோ கிளாரிட்டியா இருக்கு. நாம் வந்த வாகனம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பக்கமும் பாருங்க எவ்வளவு கிளியரா இருக்குல்ல. ஆனக்குளம் இங்கதான் யானைகள்லாம் அந்த காட்டுல இருந்து வந்து இறங்கி குளிக்க வருமா. அது எந்த டைம் வருதுன்னு நம்மளுக்கு தெரியாது. சூப்பரா இருக்குல்ல. தண்ணி கிளாஸ் இருக்குல்ல. ஆனைக்குளம் அந்த பிரிட்ஜ் பார்த்தோம்ல, அதான் ஆனக்குளம் பிரிட்ஜ். அங்க கீழே கூட யானைகள் வருமா. ஆமா, வந்து அப்படியே சன் பாத் எடுத்துட்டு அப்படியே அந்த ஓடுற தண்ணீர் பாத்தீங்களா. குவைத் சிட்டி, இதுதான் குவைத் சிட்டி. வாட்ச் டவர்லாம் இருக்கு. இங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு ஸ்டே இல்ல ஃபுட் அது இது இருக்காது. நீங்களா பேக்டு இல்ல வந்தீங்கன்னா ஒரு 2 hours வந்து கொஞ்சம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு நீங்க திருப்பி போற மாதிரி இருந்தீங்கன்னா இந்த ரூட்டுக்கு வரலாம். ஏன்னா அந்த பக்கம் போனீங்கன்னா அடுத்து குவைத் சிட்டி. குவைத் சிட்டி அது அது ஒண்ணும் கிடையாது. இங்க பாத்தீங்கன்னா இந்த ஜங்ஷன்ல தான் உங்களுக்கு
வியூவிங் பாயிண்ட் இருக்கு. வியூவிங் பாயிண்ட் பாத்தீங்கன்னா நீங்க இங்க பாத்துடலாம். இதுக்கப்புறம் வேறு ஒன்றும் கிடையாது. இதுதான் ஆனக்குளம். ஆனா ஆனக்குளம் பாக்குறதுக்கு வந்தது நம்ம ரைடு எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தான் வந்திருந்தோம். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு பிக் தம்ஸ் அப் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி யாராவது ரைடு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனக்குளத்துக்கு வரணும்னு நினைச்சாங்கன்னா அவங்கள்ட்ட இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. குறைவு நிறை எதுவா இருந்தாலும் சொல்லுங்க, கண்டிப்பா திருத்திப்போம். ஆடியோக்கு மட்டும் கொஞ்சம் மன்னிச்சுங்க, அது எப்படியாவது சரி பண்ணிடுவோம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாடா, பபாய்.